நகரம் வாய்ஸ் உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் அவர்களை சந்தித்து, சவுக்கு சங்கர் விவகாரம் மற்றும் அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களை இந்து தலைவர் சொல்லியிருக்காரு. அது குறித்தும், அ நாம் தமிழர் கட்சி பாஜகவை விட அதிகமான ஓட்டு வாங்கும், இல்லாட்டி கட்சியை கலைச்சிருவாங்க குறித்தும் சீமான் சொல்லியிருக்காரு. அது குறித்தும் பேச போறோம். சரவணன். வணக்கம். முதல்ல சவுக்கு சங்கர் விவகாரத்துல ஆரம்பிப்போம். சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் போடணும், குண்டாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விவகாரம் போயிட்டு இருக்க நேரத்துல, தீர்ப்பு சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு குடுக்குறாரு. பாலாஜி அவர்கள் ஒரு தீர்ப்பு குடுக்குறாரு. அதாவது நீதிபதிகள். அ இரு நீதி இரு இரு தரப்பான கருத்து வருது. ஆனா, சுவாமிநாதன் அவர்கள் குடுத்த தீர்ப்புக்கு திமுக தரப்புல உள்ளவர்கள் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. அ ஏன் இந்த மாரி எதிர்க்கிறாங்க? பிளஸ் ஒருத்தர் மிரட்டிருக்காங்கன்னு ஒரு மிரட்டுற மாரி சொல்லியிருக்கார்ல. அதெல்லாம் எப்படி இருக்கு? மிக முக்கியமா திமுக தரப்புன்னு பார்த்தா, சுபவீர பாண்டியன் ஐயாவே எடுத்துக்கலாம். அவரே சவுக்கு சங்கர் என்ன மகாத்மா காந்தியா? அப்படிங்கிற மாரி ஒரு காட்டமா அறிக்கை விமர்சிச்சு வச்சு பயங்கரமா ஆமா. விமர்சிச்சு. அதுவும் நீதிபதி நீதிபதியே விமர்சிச்சு. நீதிபதியை விமர்சிச்சு சொல்லியிருக்காரு. அதுல அவர் மிக முக்கியமா ஒண்ணு சொன்னது பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் பேசுறாரு அப்படிங்கிற மாரி அவரும் இன்னும் தொடர்ந்து இதே கருத்தை எல்லாமே வலியுறுத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த யாரோ அதிகாரமிக்கவர்கள் எனக்கு அழுத்தம் குடுத்தாங்கன்னு நீதிபதி சொல்வது, அந்த மிக்கவர்கள் செய்த செயலுக்கும், சுபவீர பாண்டியன் ஐயா போன்ற திமுகவினர் செய்த செயலுக்கு என்ன வேறுபாடு? புரியுதுங்களா? அப்ப அவங்க செய்தது தானே இவங்களும் செய்றாங்க. அவங்க யாரோ அவர பெயர் வெளியிடல அப்படின்னா, இது இது முதல் முறை அல்ல. நீங்க சென்னை நீதிமன்ற வரலாற்றில் இது 2வது முறை. ஏற்கனவே ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, ரகுபதி என்கிற நீதியரசர் பார்த்தீங்கன்னா, அவர் வெளிப்படையாவே சொன்னார். எனக்கு மத்திய அமைச்சர் ஒருவர் அழுத்தம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த காலகட்டத்தில அந்த வழக்கு எந்த வழக்கு தொடர்பா அது பேசும்போதுன்னா, ஜெகத் ரக்ஷன் அவர்களுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி தொடர்பான வழக்குல பேசுறார். அப்ப மத்திய அமைச்சர்னா யாருன்னு நமக்கு எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரியும். அன்று யார் இருந்தாங்கன்னு. அப்போ பெயர் சொல்லல அவங்க. அதே போல இது 2வது முறை. 2மே தொடர்புடையது திமுக தொடர்புடையது அப்படிங்கிறத இப்போ இல்ல ஒரு பிரச்சனை. நீதிபதியே அவங்கள கூப்பிட்டு பேசுற அளவுக்கு சவுக்கு சங்கர் அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டாரு? அவரு அது நம்ம போலீஸ் அது ஒரு காவல்துறை பத்தி கேள்வி பேசுறாரு. கேள்வி வருது. என்னன்னா, நீங்க இப்போ எந்த காரணம் இப்போ நீதிபதிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை அளவுக்கு என்ன இருக்குன்னு வருது இல்லையா? அப்போ ஒரு தீராத கோபம், தீராத ஒரு வன்மம் சங்கர் மேல இருக்கக்கூடிய அவர்கள் தான் செய்திருக்க முடியும். அப்படி சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். முதல்ல இது திமுக அரசுக்கே ஒரு கெட்ட பெயரை, அவப்பெயரை உண்டாக்கக்கூடியது தான். அது அதிகாரிகள் செய்த அந்த அதிகாரமிக்கவர்கள், அதிகாரிகளா கூட இருக்கலாம், யாரா இருந்தாலுமே அது அவர்கள் அதை ஆ இது இது தொடர்பா ஆக்சுவலா அவங்க வெளியில சொல்லணும். யாராவது தரப்புல பேசியிருந்தாங்கன்னா, அது தவறு, பிழைங்க அப்படின்னா சொல்லணும். அது சொல்லாம விட்டுட்டு, மாறாக நீதிபதியே விமர்சிச்சு இப்ப சுபவீர பாண்டியன் போன்ற ஐயாலாம் சொல்லும்போது, சுபவீர பாண்டியன் ஐயா சொன்னாருன்னா, அது திமுக தலைமைக்கு ஆத்தென்டிக்கான ஒரு தகவலா தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதிகாரம் அ அ ஆளுமை மிக்க ஒரு தலைவரா இருக்காரு அப்படின்னால, அது அந்த மாரி நம்ம இத எடுக்க முடியும். ஸோ திமுக தான் சொல்லுது அப்படிங்கிற மாரி எடுக்க முடியும். ஸோ இது 2 செயல். ஒன்று அழுத்தம் கொடுத்தது ஒரு பிழை அப்படின்னு பார்க்கிறோம். 2வது அழுத்தம் கொடுத்ததுக்கு நியாயப்படுத்தும் வகையில் அதை மறுத்துவிட்டு நீதிபதியை விமர்சனம் செய்கிறார்கள் என்பது 2வது பிழையா பார்க்கிறோம். தவறு மேல் தவறு செய்கிறது திமுக இல்ல அப்படின்னு சவுக்கு பார்க்கிறோம். சங்கர் அவர்கள் வெளியே வரக்கூடாதுன்னு அவ்வளவு காட்டமா திமுக இருக்கு. என்ன காரணம்? என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீ நீதிமன்றம் எப்படி பார்க்குங்க சுத்தி வளைச்சு? என்னையா பண்ணாருன்னு கேட்பாங்க. ஆமா. நீங்க திருடிட்டாரா? இல்ல மேன் ஹேண்ட்லிங் பண்ணாரா? அடிச்சாரா? எதுவுமே இல்ல. என்ன பண்ணாரு? பேசுனாருங்க. கண்டபடி பேசுறாருங்க. திட்டுறாருங்க. முதலமைச்சர் குடும்பத்தில தனிப்பட்ட முறையில திட்டுறாருங்க. அப்புறம் அத நீதியரசர் சொன்னார். சவுக்கு சங்கர் முதல்வரை உரிமையில் பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அதே ஒரு பதிய வைக்கிறாரு அவரு. ஆக மொத்தம் பேசினாரு. அவ்வளவுதானே. ஸோ பேசினதுக்கு அது சொன்னாங்கல்ல, என்ன சத்தமா பேசுனது தப்பாடா அப்படிங்கிற மாரி. ஸோ பேசினது மட்டுமே அப்படின்னா அவதூறு. நம்ம அதுல நம்ம நியாயப்படுத்தல. சங்கர் பேசுவதும், பேசிய வழக்கத்தையும் ஒருபோதும் நம்ம நியாயப்படுத்தல. தொடர்ந்து நம்ம கண்டிச்சு சமூக ஊடகங்கள்ல பேசிட்டே தான் எழுதிட்டே தான் இருக்கோம். ஆனால் அதற்கு என்ன குற்றம் என்ன? அவதூறு வழக்கு. அவங்க மேல அவதூறா பேசுறாரு. அப்ப அவதூறு வழக்கு தானே போடணும். எதற்கு நீங்க கஞ்சா, அதுக்கு குண்டர் சட்டம் அப்படின்னு போடும்போது, இது நீதிமன்றத்துல உடைந்துவிடும் என்பது தெரிஞ்சு தான் அப்படி பண்றாங்க. நீதிமன்றத்துல வெறுமனே அவதூறு வழக்குன்னு கொண்டு போனா, உடைஞ்சிரும். பெருசா நிக்காது. இவர் ஏற்கனவே சிறையில வந்தவர் தான் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வழக்கு மேல வழக்கு போட்டு நீண்ட நெடுங்காலத்திற்கு உள்ளேயே வைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த திட்டமிடுதலோட அது நோக்கம் தெளிவா தெரியுதே. கைப்புண்ணுக்கு இது கண்ணாடி வேணும்.
இத்தனை வழக்குகள் போடும்போது, அது வந்து கஞ்சா வழக்கெல்லாம் போடும்போது 6 மாதம் ஒரு ஆண்டுக்காவது அவர் வெளியில வராம உள்ளேயே வச்சிருக்கணும். அடுத்தடுத்த வழக்குகள் நீங்க யாரோ 2 கம்ப்ளைண்ட் வந்து கொண்டு வந்து அந்த சந்தியா ரவிசங்கர், வீரலட்சுமிங்கிற பெண்மணி கம்ப்ளைண்ட்லாம் வாங்கி சேர்த்துறாங்க. நீதிபதி சொல்றாரு இதுக்குள்ள நான் ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. ஆக ஏதாவது ஒரு வழக்குகளை போட்டு பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவ் இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு வந்து சவுக்கு சங்கர் மீது வன்மம் கொண்டவர்கள், கோபம் கொண்டவர்கள் யாராக இருக்க முடியும் அப்படின்னா, யார் சொல்லி இப்படி பண்ண முடியும்னா நமக்கு வந்து ஆப்வியஸா தெரியுது. ஏதோ ஒரு உயர்மட்ட அளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு தான் இவர் மீது ஒரு கோபம் இருக்கிறது பார்க்க முடியும். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் அது பண்றாங்க. இது என்னன்னா, நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேங்க. இது அப்படியே அந்த பேசிட்டு போற மாதிரி விட்டுருந்தா பிரச்சனையே இருக்காது. அவரே பேசி கத்தி ஓஞ்சு கூட போயிடுவாரு. இவர்கள் இதை தடுத்து நிறுத்தி இதை பெருசாக்கி என்ன பேசினாரும் சொல்ல போய் இது வந்து உலகத்துக்கு இவங்க காட்டுறாங்களோ அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு வேலை செய்யறாங்க. என்ன கோபம் வன்மமாக இருந்தாலும் நீங்க இதே வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா அந்த நிலையில இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி கையாண்டிருப்பாருன்னு நமக்கு தெரியுங்களா? இதே வந்து அஜித் பேசிய போது கூட என்ன சொன்னார், ஒரு தும்பை பூ என் மீது விழுந்து விட்டது அப்படின்னாரு. அது கோபம் தான் அவரு. ஆனா அது எப்படி வந்து பக்குவமா எடுத்து சொல்றாரு அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவார் அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. ஸோ இது போன்ற எல்லாம் வந்து கட்சிக்கோ ஆட்சிக்கோ வந்து எந்த விதத்திலும் வந்து ஒரு கெட்ட பேர் வந்து விடக்கூடாது. ரொம்ப கவனமா இருப்பார் அவர். இப்ப இவரு சுவாமிநாதன் நீதிபதி சுவாமிநாதன் சொன்னதுல வந்து இவங்க அவரு சொன்ன விஷயத்துல வந்து சவுக்குக்கு ஆதரவா அமைகிறதுனால அவரு மேலேயே ஒரு கட்சியோட பிராண்ட் கொண்டு வர்றாங்களா? அவர் வந்து இப்போ பிஜேபி இருக்கு. இப்போ நீங்க இந்த திராவிட கட்சிகள், திராவிட இயக்கங்கள் செய்யறதே வழக்கமா அது வந்து அப்படிதான். யாரை பார்த்தாலும் அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பான்ருவாங்க. இல்லை வந்து பிஜேபி பி டீம், சி டீம்ன்றதை சொல்வதை வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. தங்களை பற்றி தங்களுக்கு பிடிக்காத எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அவர் ஏற்கனவே தண்டனை கொடுத்த நீதிபதி, இதே சவுக்கு சங்கருக்கு தண்டனை கொடுத்த நீதிபதி. அப்ப அந்த நீதிபதி என்ன பாக்குறாருன்னா, அவர் அவதூறு வழக்கு தான் போட்டார். அவர் என்ன கஞ்சா வழக்கா போட்டாரு? இல்ல குண்டாசுல போட சொல்லி சொன்னாரு அவரு? அவதூறு வழக்கு போட்டாரு. அதன்படி சிறை தண்டனை அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. வெளியே வந்துட்டார். இப்ப அதே நீதிபதி கிட்ட போகும்போது நீதிபதியா தான் பாக்குறாரு அவரு. அதுதான் நம்ம முதல் நாள் வந்து மிக முக்கியமா நீங்க கவனிக்கணும். அதுல இவர் வந்து சாதகமானவர் அல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு நீதிபதி சாதகமாக சவுக்குக்கு நடந்து கொள்ளவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்றாரு. நீ வெறுமனே மன்னிப்பு, சும்மா வாய் வருத்தம் எல்லாம் சொல்லாத, வேண்டாம், என்னவெல்லாம் எதிர்காலத்தில் நான் செய்ய மாட்டேன் என்பதை பட்டியலா எழுதி கொடுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வாயை வந்து மூட சொல்றாரு. அவர் வாயே திறக்க முடியாத மாதிரி அவதூறாகவோ பிறர் வந்து பிறர் மனம் வேதனைப்படும்படியோ செய்யவே முடியாத மாதிரி பண்றாரு. அப்போ இது வந்து திமுகவுக்கு சாதகம் தானே? ஆமா, நீங்க திமுகவுக்கு மிக சாதகம். ஏன்னா அவங்கள தானே அதிகமா சரி பேச மாட்டாங்க. நாளைக்கு நீதிமன்றத்துக்கு திரும்பவும் போகலாம். நீதிமன்றம் கொடுத்து கூட பாருங்க இவர் அதை மீறாருன்னா நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு வரும். அதற்கு வந்து அவர் திரும்பவும் வழக்குகள் போடலாம். அது பண்ணும்போது அந்த வாய்ப்பை திமுகவும் நழுவ விட்டுருச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்படி போய் அவருக்கு அழுத்தங்கள் கொடுத்து திமுகவும் நழுவ விட்டுருச்சு. அவர் அதுல பட்டியல் கேட்டு அடுத்த நாள் தான் குண்டாஸ் விசாரிக்கிறாரு. விசாரிக்கல, சாமிநாதன் தெளிவாகவே குண்டாஸ் ரத்து பண்ணிட்டார். ஸோ முதல்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு. டாக்குமெண்ட்ஸை கொண்டு வாங்கும் போதே தெரிஞ்சிருச்சு. என்ன காரணம்னா இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்காட்ட அவங்க வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சொதப்பல்கள் பண்ணியிருக்காங்க காவல்துறை. முதல்ல வந்து சைபர் கிரைம் காவல்துறை தான் போய் தேனியில வந்து கைது பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், கைது பண்ணும்போதே நீங்க வந்து சர்ச் பண்ண மாட்டீங்களா? சர்ச் பண்ணுவீங்கல்ல, அவனோட காரை சர்ச் பண்ணுவீங்கல்ல, அவங்க ரூம் சர்ச் பண்ணுவீங்கல்ல, அங்க சிசிடிவினுடைய அந்த லார்ஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, அந்த சிபிஓ தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவன் புதுசு கம்ப்யூட்டர் சிஸ்டமே அடுத்த புதுசாக வாங்கி மாட்டியிருக்கான் அந்த லாட்ஜிக்கார. ஸோ அப்படி பண்ணவங்க ஏன் நீங்க காருக்குள்ள அப்போ வந்து கண்டுபிடிக்கல கஞ்சா இருந்தது? போயிடுச்சு கோயம்புத்தூர் போய் ரிமாண்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா இருந்தது வந்து தகவல் தெரிஞ்சு 2வதா போடுறாங்க. அப்ப திரும்ப தேனியில கொண்டு வந்து ரிமாண்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துல நிக்காது, கேள்விக்குள்ளாக்கப்படும் சொல்றோம். நம்ம வந்து வேடிக்கைக்காக சொல்ல, இதெல்லாம் நீதிபதிகள் கேள்வி கேட்பாங்க. 2வது வந்து முதல்ல இருந்த இல்லாத கஞ்சா பின்னாடி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல அவங்க. ஆமா, அப்ப ஏன் சர்ச் பண்ணாம விட்டீங்கன்னு கேள்வி வரும் இல்லைங்களா? ஸோ இது அதுலயே வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது இது அவதூறு வழக்கு தான் அவங்க சொன்னது. பெண்களை தவறாக பேசிவிட்டார். அப்புறம் வந்து 2வது இன்னைக்கு முதல்ல மாதிரி இல்லைங்க. நீதிபதிகள், நீதியரசர்கள் எல்லாமே அவங்களும் யூடியூப் எல்லாம் பார்ப்பாங்க, சோசியல் மீடியா பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அன்னைக்கெல்லாம் முதல்ல வந்து நியூஸ் பேப்பர், டெலிவிஷன் மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு சமூகத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளுமே அவங்களுக்கு தெரியுது. அப்போ இவங்க பெண்களோட வந்து அவரை திட்டத்துக்காக வந்து வழக்குமாற வந்து ஹையர் பண்ணி பெண்களெல்லாம் ஹையர் பண்ணிட்டு வந்து திட்டம் வந்தது. அதன் பிறகு தொடர்ந்து வந்து வழக்குகளை போட்டு 2 வழக்குகள் வந்து எல்லாவற்றையுமே உன்னிப்பா கவனிக்கத்தானே செய்வாங்க. அதன் அடிப்படையில் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நீதிபதிகள் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, என்ன புலன் விசாரணை அதிகாரிகள் வச்சிருக்காங்க,
அதற்கு என்ன ஆவணங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதற்கு எதிராக வந்து வாதி தரப்புல என்ன கொடுப்பாங்க, ரெண்டையும் தான் பார்ப்பாங்க. ஸோ ரெண்டையும் பார்க்கும்போது டாக்குமெண்ட் கொண்டு வாங்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டு, டாக்குமெண்ட்டை பார்த்தா டெஃபினட்டா குவாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு, கருத்து கேட்பு அதை வந்து மறுக்கல அவர். கருத்து கேட்பு அரசனுடைய கருத்தையும் கேட்டுக்குவோம். குண்டாஸ் போட்டதுக்கு என்ன காரணம், அரசனுடைய கருத்தை கேட்குறாங்க. இதுல பியூட்டி என்னன்னா, அவங்க குண்டாஸ் அரசனுடைய கருத்தை என்ன சொல்லுவாங்க, எடுத்துக்காட்டா சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து சமூக நீதியை சமூகத்திற்கு வந்து கலவரத்தை உண்டாக்குற மாதிரி பேசுறாரு. குறிப்பா அந்த தேவர்கள் அதுதான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்த நீதிபதியில என்ன கேட்பாங்க, நமக்கு வந்து குழந்தை கூட தெரியும். அது போல எங்காவது நடந்ததா கேட்பாங்கல்ல. எப்ப பேசினாரு அவரு? அதுக்கு பிறகு ஏதாவது கலவரம் நடந்துச்சா? அதை தூக்க சொல்லிட்டு போலாமே அப்படின்னு வந்துடும். ஸோ பெரிய பிடிமானமான வழக்குகளை வந்து சவுக்கு சங்கர் மேல போடாமல் அவங்க இருக்கும்போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து புட்டப் கேஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது நீதிபதிகளுக்கு தெளிவா தெரிஞ்ச ஒன்றா இருக்கும். அதுதான் வந்து இந்த ஒரு அதனால இந்த இந்த பிழை செஞ்சுட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இது போல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வந்து இந்து தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் அப்படி சொல்றாங்க? கட்சியை வந்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். கட்சி தலைவரையும் ஆட்டைய போடுறதுக்கோ இல்ல அவங்க பக்கம் பாஜக பக்கத்துக்கு கொண்டு வரதுக்காக பண்றாங்களா? அண்ணாமலை பாஜகவிற்கு மாநில தலைவரா அல்லது அதிமுகவுக்கு தலைவரானே தெரியலங்க, அல்லது திமுகவுக்கு தலைவரான்னு தெரியல. பாஜகவை தவிர மீது எல்லாத்தையும் பேசிட்டு குறிப்பா அதிமுக குறி வச்சே வந்து அதிமுக குறி வச்சே பண்றாங்க. ஆமா, நீங்க கேம்பெயின்லயே மோடி ஜெயலலிதா இவங்க நீங்க திமுக காங்கிரஸ் வந்து விமர்சிக்க வேண்டியதை விட்டுட்டு தமிழ்நாட்டுல வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவரான அதிமுகவை வந்து ஒரு கேம்பெயின் எதிராக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப இப்படி ஒரு ரிமார்க் அவர் சொல்லியிருக்காரு. அந்த அம்மா நாங்க பணியாற்றினவங்க, ஜெயா தொலைக்காட்சியில பணியாற்றினது, அவங்க அந்த மாதிரி ஒரு மதவாத சிந்தனை கொண்டவங்க எல்லாம் கிடையாது. அவங்க அதுல வந்து எல்லா மதத்தையும் அரவணைச்சு கொண்டு போற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. பக்தி தெய்வீக நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அது நீங்க மதவாதம் சொல்ல முடியாது, சரிங்களா? அப்படிலாம் ஒரு இல்லை. ஸோ இவங்க இதையாவது ஒன்று சொல்லி அதிமுகவை ஹிட் பண்ணிட்டே இருக்கிறது வந்து இது. ரெண்டாவது என்னன்னா, மக்களுக்கு தெரியாத விஷயத்த சொன்னா கூட பரவாயில்ல, அவங்கள பத்தி என்ன நாட்டுக்கே தெரியும், இவங்களை பத்தி தெரியும், ஒரு மதவாத இதா நடக்கலன்னு தெரியும். அப்படி இருந்தாங்கன்னா காஞ்சி ஜெயேந்திரரை வந்து கைது செய்து உள்ள போட்டாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் வச்சு உள்ள கைது பண்ணி போட்டாங்க. அப்ப நீங்க மதவாதியா இருந்தா செஞ்சிருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப இதுலயே அடிபட்டு போயிருது அண்ணாமலை இது போன்றது ஏதோ சிறுபிள்ளைத்தனமா தான் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேங்க. இல்லை, நீங்க தேர்தல் நேரம் பிரச்சாரத்திலேயே கூட மோடி அவர்கள் வந்து உதாரணமா தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஆட்சியையும் அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்துதான் பேசினார். இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க், அவங்க போட்டோ யூஸ் பண்ணா வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அது லாபகமா கைப்பற்றத்துக்காக அந்த வேலை பார்க்குறாங்க. இல்ல, இவர் என்ன பண்றாருன்னா, இவரு தொடக்கத்துல இருந்தே வந்து கோயம்புத்தூர்ல சொன்னார், நான் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பாஜக ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் சாமி கும்பிடல, கோயம்புத்தூர் நல்லா இருக்கிறதுக்காக நான் கும்பிட்டேங்கிறாரு அவரு. ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு அவரு. அது என்ன சென்ஸ்ல சொல்றாருன்னா, எல்லா பக்கம் பாஜக ஜெயிக்கணுங்கிற போல அது சொல்றாரு. கோயம்புத்தூர் நல்லா இருக்குன்னு நினைச்சாலே பாஜக ஜெயிச்சிருங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம எடுத்துக்கலாம், பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா அதுவே ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இவரு அதே மாதிரி இப்போ நீங்க நரேந்திர மோடி அவர்களே இங்க வந்து பரப்புரை செய்த போது வந்து பாத்தீங்கன்னா, நாட்டு நடப்பையே என்ன பிரச்சனையை பற்றி அவருக்கு புரிந்து கொள்ளாம பேசுறாரு அப்படிங்கிறதுலயே நிறைய தெரிஞ்சிருச்சு. திடீர்னு ஜி.கே. மூப்பனாரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இன்றைய தலைமுறைக்கு யாருக்கு தெரியும் அவரை பத்தி? ஜி.கே. வாசனையே வந்து பல பேர்த்துக்கு வந்து இளைய தலைமுறைக்கு வந்து இன்னும் அவர்கள் அதிகமா அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரும் அப்படி விளம்பரப்படுத்தக்கூடிய ஆள் கிடையாது. தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. வாசனை ஏன்னா இவர் அதிகமா தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்திக் கொள்ளாத ஒரு சுபாவம் கொண்டவர் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து அதை பேசுறாரு அவர். ஆக நிறைய அவருடைய இப்போ கேம்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பழைய டேட்டா கொடுக்குறாங்க, சம்பந்தமில்லாத டேட்டா கொடுத்து அவர் பேச வச்சாங்க அப்படின்னு பாக்குறோம். அதனால பிஜேபி அவருடைய பரப்புரையிலேயே அந்த பிழை இருந்துச்சு. அதையே தான் இவரு செஞ்சுட்டு இருக்காரு. இவரு தான் எடுத்து கொடுத்துட்டு போறவங்க டவுட் இருக்கு எனக்கு. அதே போல வந்து ஒரு சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 3வது இடத்துக்கு நான் பிஜேபி இருந்துச்சுன்னா, அதாவது நாம் தமிழர் கட்சியை விட அதிகமா ஓட்டு வாங்கினுச்சுன்னா பிஜேபி, நான் கட்சியை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சவால் சொல்லியிருக்காரு. இதே போலதான் 2016 தேர்தலையும் மக்கள் நல கூட்டணிக்கு சவாலா அவர் பேசினாரு. இப்பயும் அதே மாதிரி பேசியிருக்காரு. நீங்க இது முதல் அருணன் வந்து ஓபன் டிபேட்லயே சொன்னாரு. அதன்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினாரு அவர். சரிங்களா? இப்போ என்னன்னா, இவருடைய நம்பிக்கை 2 நம்பிக்கை என்னன்னா, பிஜேபிக்கு வந்து வாக்கு சதவீதம் உயராதுங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று. 2வது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. இதன் அடிப்படையில் சொல்லியிருக்காரு அவரு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அவருக்கு என்ன ஒரு பிஜேபி மேல, குறிப்பா அண்ணாமலை மேல ஒரு கடும் கோபம் என்னன்னா, சின்னம் வந்து பறிக்கப்பட்டதுல வந்து அண்ணாமலை
அண்ணாமலையோட கை இருக்கலாமோ அப்படின்னு அவர் வந்து சந்தேகப்படுறாரு. காரணம் என்னன்னா, அவன் கர்நாடகக்காரன். அந்த அந்த கட்சி வச்சிருக்கிறவன், கட்சி லெட்டர் பேட் கட்சி முன்னாள் வச்சிருக்கிறவன். பாஜக ஆமா, முன்னாள் பாஜகக்காரன். கர்நாடகாவில் இவர் வந்து அங்க காவல்துறை அதிகாரியா வேலை செஞ்சவர் இவரு, அண்ணாமலை. ஸோ இதெல்லாம் கணக்கு போடுறோம். ரெண்டாவது அவருக்குன்னு சோர்ஸ் இருக்கும். இப்ப நமக்கு எப்படி அழைப்புகள் வருதோ அது போல சீமான் அவர்களுக்கும் அவருடைய ஒரு நெட்வொர்க் இருக்கும் இல்லையா? அப்ப அதையும் வந்து அவர் பண்ணியிருக்க முடியும். அப்பவே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடும் கோவத்துல இருந்தார். ஏன்னா இந்த தேர்தல ரொம்ப அலக்கழிச்சிருச்சு அது சின்னம் பிரச்சனை. ஸோ அதனால அண்ணாமலை மீது அவருக்கு ஒரு கோபம் இருக்கு. அது இன்னைக்கு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி பரப்புரையும் பண்ணாரு அவர். அவருடைய பரப்புரை வந்து பாத்தீங்கன்னா கடுமையான பரப்புரை வந்து பாஜகவுக்கு எதிராகவே இருந்தது நம்ம பார்க்க முடியுது. அதனால வந்து நிச்சயமா 2009க்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் மிக கடுமையான ஒரு பரப்புரை பண்ணி காங்கிரஸையே சுத்தமா வந்து வாஷ் அவுட் பண்ணாரு. அந்த ஒரு வலிமையான பரப்புரையை முன் வச்சார். இந்த முறை அப்படிப்பட்ட ஒரு பரப்புரையை அவர் முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதனால நீங்க வந்து இந்த சீமான் அவர்கள் வந்து இந்த கோபத்தின் வெளிப்பாடா இதை சொல்லியிருக்காரு. நீ முடிஞ்சா வாங்கி பாரியா, இல்லைன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போறேன். அதுல ஒரு சவால் விட்டுருக்காரு. ஆனா வந்துருவாங்களா இப்ப பிஜேபி 3வது இடத்துக்கு வந்துருவாங்க? நீங்க பிஜேபி அவர் நல்லா தெளிவா சீமான் தெளிவாவே சொல்றாங்க. பிஜேபி தனி கட்சியாக, நீங்க கூட்டணி கட்சியா சொல்லல, தனி கட்சியா, தனியா பிஜேபி மட்டும் எத்தனை வாக்குகள் அப்படிங்கிறது என்ன விட அதிகமா வாங்கிட்டான்னு சொல்றாரு அவர். அவர் பிஜேபி கூட்டணி சொல்ல, புரிஞ்சுங்களா? அவர் ரொம்ப தெளிவா தான் சொல்றாரு அவரு. பிஜேபி தனியா வந்து நிச்சயமாக நாம் தமிழரை வந்து அது வாய்ப்பு மீறி வந்து வாக்குகள் வாங்க முடியாது. அதனாலதான் அவர் தைரியமா சொல்றாரு அவரு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.